வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம பிடி சார் இந்த திரைப்படத்தை முடிச்சு தான் பார்க்க போகிறோம். மே மாதம் திரையரங்கில் வெளியான இந்த திரைப்படம் வந்து சமீபத்தில் அமேசான் பிரைமில் வெளியாகி இருக்கு. ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர் ஹீரோவாக நடித்த இந்த திரைப்படம் வந்து இந்த வருடம் வெளியான பல நூறு தமிழ் சினிமாக்களில் மார்ஜின் கிராஸ் பண்ண பாக்ஸ் ஆஃபீஸில் நஷ்டத்தை கொடுக்காத சில திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒன்று. அது எப்படின்றது ஆச்சரியம்தான். ஆதி அண்ணா வந்து அந்த மினிமம் கேரண்டி ஹீரோவில் ஒருத்தர் ஆகிட்டாரு அப்படிங்கிறது சந்தோஷம்தான். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஆதி அண்ணா ஒரு ஸ்கூலில் ஈரோட்டில் இருக்க ஒரு ஸ்கூலில் பிடி சாராக இருக்கார். அங்கே ஒரு பெண்ணுக்கு நடக்கிற பாலியல் கொடுமை, அதை எதிர்த்து அவர் ஒரு சாதாரண ரொம்ப அவங்க அம்மா அவங்கள கோலையாக வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதை எதிர்த்து அவர் எப்படி வந்து போராடி ஃபைட் பண்ணி அவர் எப்படி ஹீரோ ஆகிறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்து தவிர்த்துருக்கலாம். எடுக்கிறதையும் சரி, நீங்கள் பார்க்குறதையும் சரி, நீங்கள் டேரெக்டாக செகண்ட் ஹாஃப் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெரிய கதைகள் கிடையாது. ஆதி நான் வந்து அந்த கொஞ்சம் அந்த ஹாஸ்னி டைப் இரிட்டேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் தவிர்த்தாருன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃபில் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. இதில் ரொம்பவே எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா வந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் ஒரு 3 பேர், பாக்யராஜ், பிரபு, அதுக்கப்புறம் மதுவந்தி இவங்க 3 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு கோர்ட் சீன் வருது. அதில் வந்து ஒரு 20-25 நிமிஷத்துக்கு ஆதி வந்து அந்த பார்வையாளர்கள் உட்கார்ற இடத்துல உட்காந்து அவங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த கோர்ட்டில் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஒரு ஹீரோ கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் அப்போ தான் அவர் ஒரு விஸ்வரூபம் எடுக்கணும். ஆனால் ஒரு ஹீரோ வந்து மற்றவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதே வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கடைசி 5 நிமிஷம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு ஆதி, அதில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. மற்றபடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த இரிட்டேட்டிங் ஹாஸ்னி விஷயங்கள்லாம் மட்டும் அடுத்தடுத்த படங்களில் தவிர்த்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். காமெடி பண்ணலாம், அது வேற. பட் காமெடிங்கிற பேரில் கோவம் வர மாதிரி காமெடி பண்ணக்கூடாதுப்பாங்களா, அப்படி தான் இருக்கும் மொத்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் தேவதர்ஷினியில் வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. தேவதர்ஷினியாக இருக்கட்டும், இளவரசாக இருக்கட்டும், அப்புறம் தியாகராஜன், மொத்த ஆதியோட படங்களில் வர மாதிரி மொத்த யூடியூப்பையும் இறக்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அநேகா இருக்கட்டும், எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. லாஸ்ட்டாக வந்தாலும் பாக்யராஜ், பிரபு எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. பாடல்களை பொறுத்த வரைக்கும் அகைன் அதே ஆதி அண்ணாவோட ரிப்பீட்டட் மோட் ஆஃப் பாடல்கள் தான். காக்க காக்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது வர்ற பாட்டு அது நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்காங்க. நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ அது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அதை கையில் எடுத்துக்கிட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை அவங்க எடுத்த விதமாக இருக்கட்டும், கடைசியாக கிளைமேக்ஸில் அவங்க வச்சுருக்கிற ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், அது ட்விஸ்ட்டு வைக்கணும் வைக்காமல் நம்மளே எதிர்பார்க்காம ஒரு நல்லா முடிச்சிருந்தாங்க. வழக்கமாக ஒரு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுக்கும்போது அந்த கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கனத்த இதயத்துடன் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இன்னும் இதில் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே முடிச்சிருந்தாங்க. அதுக்காக இயக்குனருக்கு பாராட்டுக்கள். அமேசான் பிரைமில் இருக்க தாராளமாக செகண்ட் ஹாஃபை டேரெக்டாக நீங்கள் பார்க்கலாம். 1 ஹவரில் ஒரு நல்ல படம் பார்த்த 1.5 மணி நேரம் நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பெய்யும். நன்றி.